கூட பாருங்கள், அவர் காலமான நீங்கள் பாருங்கள், எல்லா இதுலேயும் ஸ்லம்ஸில் எல்லாமே பாருங்கள். மக்களை வந்து எம்ஜிஆர் என்ன வேணால் ஒரு 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 படத்தை வச்சு தீபம் ஏற்றி வச்சுருப்பாங்க. அதுதான் மக்கள் மனசில் நினச்சி நிற்கிறாரு எம்ஜிஆர். அதுதான் நம்ம பாராட்ட வேண்டியது. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது எல்லாரையும் பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோ. மது சிகரெட்டை வெறுத்த எம்ஜிஆர். டிசம்பர் 24 தான் நம்ம மறைந்த எம்ஜிஆர் அவர்களோட நினைவு நாள் ஆகும். அதையொட்டிய பதிவு இது. எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தோம்னா சினிமாலையும் கவனிச்சிங்கன்னா எந்த படத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதுங்கிறது எதையுமே வந்து காமிக்க மாட்டார். அவர் வந்து ப்ரமோட்டும் பண்ண மாட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா. பட் அதே மாதிரி நிஜ வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தோம்னா மது சிகரெட்டை வந்து வெறுத்தார். அதை பயன்படுத்ததான் வந்து கூட என்கரேஜே பண்ணல அவர். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சிக்கு வந்த உடனே மதுவிலக்கு அனௌன்ஸ் பண்ணார் அவர். அப்புறம் தான் வந்து தளர்த்தி இது பண்ணார் ஒழிய முதல்ல வந்து மதுவிலக்கில் வந்து தீவிரமாக தான் இருந்தார். அதுக்கு காரணம் பார்த்தா அவர் சின்ன வயசில் நிறைய பேர் மதுக்கு அடிமையாகி அழிஞ்சதெல்லாம் பார்த்துருக்காரு அவர். அது இன்னும் 2 நிகழ்ச்சிகள்லாம் சொல்லணும்னு நம்ம நிற்கிறோம். முதல் நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அவர் வெள்ளந்து ட்ராமா நடிச்சிட்டு இருந்தபோது வீட்டில் வந்து மது பாட்டிலில் பிராண்டி பாட்டிலில் பார்த்துருக்காரு. உடனே அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து செம்ம கோவம் சண்டை போட்டாராம் அவங்க அம்மாவோட. அவங்க அம்மா உடனே உனக்கு பிடிக்கல, நீ வேணால் வெளில போ அப்படின்ட்டாங்களாம் அவங்க அம்மா திடீர்னு. உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டார் இவர் எம்ஜிஆர். அப்புறம் பார்த்தோம்னா வந்து பிரசவத்துக்காக அவங்க அக்கா அவங்க அண்ணனோட மனைவி பிரசவத்துக்காக வந்து பிராண்டி முடிஞ்சு வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து பிராண்டி கொடுப்பாங்க. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிரசவம் முடிஞ்சதுன்னா வந்து லேடிஸ்க்கு லைட்டாக ஒரு பிராண்டி கொடுப்பாங்க, ஒரு சின்ன ஒரு பெக், லைட்டாக பெக். ஏன்னா அப்போ தான் வலி தெரியாமல் இருக்கும். அந்த காலத்தில் வந்து பார்த்தோம்னா வந்து வலியோட பிரசவம் வந்து வலியோடு நடக்கும். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலி இல்லாமல் பிரசவம்லாம் நிறையாலாம் வந்திருக்கு. மக்களுக்கெல்லாம் நிறையா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அந்த காலத்தில் வந்து மக்கள்லாம் வந்து படுத்துக்கிட்டு இருப்பாங்க வலியோட. ஸோ லைட்டாக வந்து மாதிரி பிராண்டி கொடுப்பாங்க. ஸோ அப்போ தான் தூக்கம் வரும், வலி இல்லாமல் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. உடனே அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாராம் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் சமாதானம் ஆகினார். பட் இருந்தாலும் வந்து அவரை பொறுத்தவரை மது பழக்கம் வந்து கூடவே கூடாதுன்னு தீவிரமாக இருந்தார். அதை வந்து விஷயத்தில் வந்து அவர் பாராட்டியே தீரணும். இன்னொரு தமாஷான ஒரு இன்சிடெண்ட்டு ஞாபகம் வருது. பொதுவாக ஷூட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வெளிப்புற படைப்படி எல்லா ஷூட்டிங் போனபோது வந்து ட்ரிங்க்ஸ் கட்டாயமாக கூடவே கூடாது அவருக்கு. ஒரு வாட்டி இந்த சேலம் பக்கத்தில் சேலமோ வந்து இந்த பக்கமாக ஊட்டி பக்கமாக வந்து ஷூட்டிங்க்கு போயிருக்காரு எம்ஜிஆர். கூடவே நம்ம வாலி வந்து பாடலாசிரியர் அவர், அப்புறம் அசோகன் எம்ஜிஆர், அப்புறம் ஹீரோயின் எம்ஜிஆர்லாம் போயிருக்காங்க. சரி, எல்லாம் வந்து பிளான் என்னன்னா நைட்டை வந்து சீட்டாடம் ஆடிட்டு அப்படியே உற்சாகமான அடிக்கலான்னு சொல்லிட்டு வாலி, நாகேஷ் இவங்கெல்லாம் பிளான். இதை வந்து எப்படியோ வந்து அசோகன் வந்து மோப்பம் முடிச்சுட்டு எம்ஜிஆர்கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டார். இவங்க வந்து இது பண்ண போகிறாங்க, உற்சாகம் நடிக்க போகிறாங்கன்னு செம்ம கடுப்பாயிட்டாராம் எம்ஜிஆர். உடனே 2 பேரையும் கூப்பிட்டு வாலியும் சரி நாகேஷும் கூப்பிட்டு வாங்கி லெஃப்ட் ரைட் வாங்கி அவங்கள்ட்ட இந்த வந்து மொத பாட்டில் பிடுங்கி உடச்சி போட்டாராம். ஸோ அந்த அளவு வந்து ஸ்ட்ரிக்டாகவும் இருந்தார் அவர், ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அதான் வாத்தியார்னா அதுதான் மெயினாக அவருக்கு பேர் வாத்தியார் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணமே பார்த்தோம்னா வந்து நிறையா போதனை பண்ணார். அதே மாதிரி வந்து பர்சனல் லைஃப்லேயும் வந்து அவர் மாதிரி ட்ரிங்க்ஸு தம்மு இதெல்லாம் வந்து என்கரேஜே பண்ணல. அந்த விஷயத்தில் வந்து எம்ஜிஆரை வந்து பாராட்டியே தீரணும். ஃப்ரெண்ட்ஸ், அதே வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும், உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது. நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டை நலனை பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஜெய்ஹிந்த். மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்களா வந்து அவனை கட்டாயமாக வந்து அவர் நன்றியோட எப்பவுமே கடைசி வரைக்கும் இருந்திருக்காரு அவர் கவனித்து பார்த்தோம்னா. ஏன்னா ஆரம்ப காலத்தில் வந்து சினிமாவுக்கு வந்து சான்ஸ் தேடிட்டு இருந்தபோது நம்ம சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் தான் வந்து அவருக்கு வந்து சான்ஸ் வாங்கி கொடுத்தாராம் ஆரம்பத்தில். நன்றிக்காக பார்த்தோம்னா வந்து தேவருக்காக கண்டினியூஸாக வந்து படம் நடிச்சு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 18 ஃபிலிம்ஸ் நடிச்சு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் தேவர் வரிசையாக. ஸோ அதனால் வந்து தேவர் நல்ல லாபம் அடைஞ்சார். பெரிய லெவலில் தேவர் ஃபிலிம்ஸும் வளர்ந்தது.
அதே மாதிரி வந்து தேவரை வந்து திடீர்னு 50 இயர்ஸில் காலமாயிட்டார் அவர். தேவரை வந்து இறுதி ஊர்வலத்தில் இங்கே நடந்தே போனாராம் அந்த காலத்தில். 1978 தேவர் திடீர்னு காலமாயிட்டார் மாரடைப்பால். எம்ஜிஆர் வந்து அப்போ சிஎம் சீஃப் மினிஸ்டராகவும் ஆகிட்டார். அப்படி இருந்து கூட வந்து நடந்தே போனார் தேவரோட இறுதி ஊர்வலத்தில். அதே மாதிரி தனக்கு யாரை வந்து எதிராளியோ தனக்கு வந்து தங்கிட்ட வந்து ஹெல்ப்பு வாங்கிக்கிட்டு அவங்கள வந்து இதை பண்ணவங்களுக்கும் வந்து யாருமே வந்து மன்னிச்சதும் கிடையாது. அதுவும் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. அதே மாதிரி தனக்கு வந்து கெடுதல் பண்ணவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. எம்ஆர் ராதாவே வந்து பார்த்தோம்னா சுட்டார் எம்ஜிஆர். 67 சுட்டுட்டு 2 பேருமே வந்து இது பண்ணாங்க, காயப்பட்டு தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலாக வந்து வெளில வந்த அப்புறம் பார்த்தோம்னா இவருக்கு வந்து எம்ஆர் ராதா வந்து 1970s வந்து மஞ்சள் காமாலையை வந்து அவதப்பட்டிருந்தார் அவர். எம்ஜிஆர் வந்து ஹெல்ப் பண்ணோன்னு சொன்னார். மானான்ட்டாங்க அவங்க வீம்புக்கு வந்து எம்ஆர் ராதா வந்து வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அந்த விஷயத்துலேயும் வந்து எம்ஆர் ராதா தீவிரமாக இருந்தார். பட் ஓவரால் பார்த்தோம்னா வந்து எம்ஜிஆர் வந்து யாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணாமல் இருந்ததே கிடையாது அவர். அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம இதில் ஒரு இன்சிடெண்ட் கூட நான் இன்னொரு கூட இன்சிடெண்ட் கோட் பண்ணுறேன். அவர் வந்து அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டும் வந்து கோட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு பிரபல நடிகர் நிறையா படத்தில் வந்து செகண்டரி ரோல் நடிச்சிருக்கார் அவர் பையனுக்கு வந்து திடீர்னு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ நிறையா தொகையை வந்து கட்ட வேண்டியது ஹாஸ்பிட்டலில் அவருக்காக. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே வந்து போய் கேட்டு பார்த்துருக்காரு அவர். ஸோ கடைசியாக வந்து ஒருத்தர் சொன்ன ஐடியா சொன்னார், நீ இப்போ எம்ஜிஆர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டேன்னு. அப்புறம் நாளைக்கு வந்து ஆப்ரேஷன் அவருக்கு பணம் கட்டணும் அப்படிங்கிற போது வேறு வழி இல்லாமல் ஸோ எம்ஜிஆர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, உதவி கேட்டிருக்காரு அவர். அவ்வளோ பழக்கம் கிடையாது, பட் இருந்தாலும் எம்ஜிஆர்கிட்ட போய் வந்து கேட்டிருக்காரு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் எம்ஜிஆர். ஆனால் ஒன்றும் இதுவும் வரல. ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டாலும் வந்து ஒன்றும் வரல சார் அப்படின்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து எம்ஜிஆர் வந்து கோட்டைக்கு கிளம்புறாரு. அப்போ தான் திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பணம் கட்டணும் ஒத்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தன்னோட உதவியாளரை வந்து கூப்பிட்டு அவரை பணத்தை கொடுத்து போய் கட்ட சொன்னார் ஹாஸ்பிட்டலில். அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து இது இன்ஃபர்மேஷன் வந்து தான் இந்த மாதிரி கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாதிரி தனக்கு உதவி கேட்டவங்க யாருக்குமே வந்து அவர் நோன்னு சொன்னதே கிடையாது எம்ஜிஆர். அதுதான் வந்து பொன்மன செம்மல். அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து பாராட்டியே தீரணும். அதே மாதிரி ஒரு திடீர்னு வந்து அவருக்கு வந்து ஒரு அழைப்பு வந்து தான், ஒரு கல்யாண அழைப்பு வந்து தான். யாருன்னு பார்த்தோன்னா வந்து ஒரு ரசிகர் சும்மா எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டுருக்காரு. அவர் வந்து செருப்பு தைக்கிற தொழிலாளி. அவர் வந்து காலனி தைக்கிற தொழிலாளி. எல்லாருக்கும் அனுப்பிச்சா எம்ஜிஆருக்கு அனுப்பிச்சி விட்டார் அவர். சரி சும்மா அட்லீஸ்ட் சும்மா நிறைய பார்த்தா சும்மா ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்காக வந்து அனுப்பிச்சி விட்டுருக்காரு அவர். பட் எம்ஜிஆர் வந்து இந்தியா அந்த அழைப்பு பார்த்துட்டார் அவர். பார்த்த உடனே அவருக்கு வந்து சரி இந்த எம்ஜிஆர் வந்து சரி இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ண சொல்லிட்டு போய் நேரிலே போய் அட்டன் பண்ணி அவருக்கு வந்து இன்ப அதிர்ச்சி கொடுத்தாராம். அந்த செருப்பு தைக்கிற தொழிலை கொடுத்து அன்பளிப்பும் கொடுத்தாராம். அதுதான் வந்து எம்ஜிஆர். யாராக இருந்தாலும் சரி கடைசி நான் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ பாருங்கள், அவர் காலமான நீங்கள் பாருங்கள், எல்லா இதுலேயும் ஸ்லம்ஸில் எல்லாமே பாருங்கள், மக்களை வந்து எம்ஜிஆர் என்ன ஒரு படத்தை வச்சு தீபம் ஏற்றி வச்சுருப்பாங்க. அதுதான் மக்கள் மனசில் நினச்சி நிற்கிறாரு எம்ஜிஆர். அதுதான் நம்ம பாராட்ட வேண்டியது விஷயம்.